வணக்கம் மாணவர்களே, வேதியியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று ஜேஇஇ கெமிஸ்ட்ரி இன்சைட் பகுதியில் முந்தைய ஜேஇஇ தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வியினை பார்க்க போகின்றோம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது ஜேஇஇ 2012 கேட்கப்பட்ட கேள்வி. அதன்படி பின்வருவனவற்றுள் மிகச்சிறிய பிணைப்பை கொண்ட சேர்மம், அதாவது அமாங் த ஃபாலோயிங் த ஸ்பீசிஸ் ஹேவிங் த ஸ்மாலஸ்ட் பாண்டஸ், அதாவது கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எது சரியான பதில் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். வாங்க தீர்வுக்குள்ள போயிடலாம். நம்ம முந்தைய வீடியோலயே பிணைப்பு தரத்துக்கும் பிணைப்பு நீளத்துக்கும் இடையேயான தொடர்பு குறித்து பார்த்திருந்தோம். அதாவது பிணைப்பு தரம் எதற்கு எதிர்த்தகவுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிணைப்பு நீளத்துக்கு எதிர்த்தகவுல இருக்கும். அதாவது பாண்ட் ஆர்டர் இன்வெர்ஷனலி ப்ரொபோர்ஷனல் டு 1 பாண்ட் லென்த். நம்ம முந்தைய வீடியோலயே பிணைப்பு நீளம் குறித்து தெளிவா பார்த்திருந்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. நம்ம பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா 2 படங்கள். முதல் படம் என்ன அப்படின்னா டபிள்யூ ஷேப் படம். இந்த படத்து மூலியமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேர்மத்தோட மொத்த எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை 0லேருந்து 8 வரைக்கும் இருந்தது அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இன்னொரு படம் என்ன அப்படின்னா முக்கோணம் ஷேப் படம். இந்த படம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேர்மத்தோட மொத்த எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை 8லேருந்து 20 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். வாங்க ஆப்ஷன்ஸ்குள்ள போயிடலாம். முதல் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா NO மைனஸ். உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சால் கூட உங்களால் இந்த கேள்வியை சால்வ் பண்ண முடியும். முதல்ல நைட்ரஜனோட எலக்ட்ரான் எழுதிடலாம் 1s2 2s2 2p3. இப்போ ஆக்சிஜனோட எலக்ட்ரான் எழுதிடலாம் 1s2 2s2 2p4. இப்போ NO மைனஸோட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு 7, ஆக்சிஜனுக்கு 8. இப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால +1 ஈக்குவல் டு 16. 16 அப்படிங்கிறப்ப முக்கோணம் படத்தில் இந்த இருக்குது. அதோட பிணைப்பு தரம் 2. அப்போ NO மைனஸோட பிணைப்பு தரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா NO ப்ளஸ். இப்போ NO பிளஸோட மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். நைட்ரஜனுக்கு 7, ஆக்சிஜனுக்கு 8. பிளஸ் அப்படிங்கிறப்ப -1 ஈக்குவல் டு 14. 14 அப்படிங்கிறப்ப பிணைப்பு தரம் 3. அப்போ NO பிளஸோட பிணைப்பு தரம் 3. இப்போ மூணாவது ஆப்ஷன் என்னன்னா O2. O2ஓட மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். 2 ஆப்ஷன் இருக்கலாம். 8 + 8 ஈக்குவல் டு 16. 16 அப்படிங்கிறப்ப முக்கோணம் படத்துல பிணைப்பு தரம் 2. அப்போ O2ஓட பிணைப்பு தரம் 2. இப்போ நான்காவது ஆப்ஷன் என்னன்னா NO நைட்ரஜனோட NOவோட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். இப்போ நைட்ரஜனுக்கு 7, ஆக்சிஜனுக்கு 8, மொத்தம் 15. 15 அப்படிங்கிறப்ப பிணைப்பு தரம் 2.5. அப்போ NOவோட பிணைப்பு தரம் 2.5. இப்போ எதற்கு அதிகமா இருக்கோ அதுக்குலேருந்து நம்பர் போடலாம். முதல்ல NO ப்ளஸ்க்கு தான் 3 இருக்கு பிணைப்பு தரம், அதனால அதுக்கு 1. ரெண்டாவது NOக்கு 2.5, அதனால அதுக்கு 2வது. மூணாவது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா NO மைனஸும் O2க்கும் 2க்குமே 2, அதனால அது 3வது இடத்துல 2மே பிடிக்குது. இப்போ இதை வரிசைப்படுத்தல் எழுதிடலாம். முதல்ல NO ப்ளஸுக்கு அதிகம், அதுக்கப்புறம் NOவுக்கு, அப்புறம் NO மைனஸ் மற்றும் ஆக்சிஜன் O2க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2மே ஒரே மதிப்பு ஆகையால ஈக்குவல் போட்டிருக்கோம். இப்போ இந்த வரிசைப்படுத்தல் எப்படி இருக்கு அப்படின்னா பிணைப்பு தரம் அதிகத்துல இருந்து குறைவுக்கு போகுது. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணைப்பு தரம் எதற்கு எதிர்த்தகவுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணைப்பு நீளத்துக்கு. இப்போ பிணைப்பு தரம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பிணைப்பு நீளம் குறைவா இருக்கும். அப்போ நம்ம இந்த வரிசை பிணைப்பு நீளத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா குறைவுல இருந்து அதிகத்துக்கு போகும். இப்போ வாங்க கேள்விக்குள்ள போயிடலாம். கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்வருவனற்றுள் மிகச்சிறிய பிணைப்பை கொண்ட சேர்மம், அதாவது அமாங் த ஃபாலோயிங் த ஸ்பீசிஸ் ஹேவிங் த ஸ்மாலஸ்ட் பாண்டஸ். சரியான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா NO பிளஸ் தான். மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த கான்செப்ட் குறித்து சந்தேகம் இருந்தது அப்படின்னா உடனடியாக கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே.